ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அளவு பிளவுஸ் வச்சு லைனிங் பேக் பண்ணி கட் பண்ண போறோம். இது லைனிங் கிளாத். நம்மளுக்கு வந்து இதை நம்ம எப்படி கட் பண்றது உங்களுக்கு வீடியோல சொல்லிருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே எடுத்துக்கணும். ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்க மடிச்சு தைச்சீங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு நம்ம லைனிங் பிளவுஸ் எப்படி லைனிங் வந்து எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணலாம். 2 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா நீட்டா உங்களுக்கு வரும். 2 இன்ச் மடிப்புக்கு 2 இன்ச் மடிப்பு கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம ஃபிட்டா நிற்கணும்ல 1 இன்ச் 1.5 இன்ச்சுனா எடுத்துடாதீங்க. நல்லா சூப்பர் வந்து பேக் சைட் வந்து இது கரெக்டா நிற்கும். இது பாருங்க, அதுல அளவு பெருசா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, சின்னதா இந்த மாதிரி வச்சீங்கன்னா முதுகு தூக்கிட்டோம். ஒரு அளவு பெருசு பண்ணுங்க. பேக் சைடு டாட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஷோல்டரு கை கொடுத்துக்கலாம். பேக் சைடு டாட் கொடுத்துடும், ஷோல்டருக்கும் நம்ம கரெக்டா அளவு கொடுப்போம். இதான் பேக் சைடு உயரம் 12 இன்ச். கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்ம கையில வந்து 1/2 இன்ச் சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 13 இன்ச் வரும். ஓகேவா? நம்ம இந்த 13 இன்ச் நம்ம இதை வைக்கலாம். இது உயரம் 13 இன்ச்சு. 12 இன்ச் வந்தது. பிளஸ் 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 13 வச்சிருக்கோம். ஓகேங்களா? போதும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், லைன் போட்டுருந்தோம் 13 இன்ச்சு. சாரி, உயரம் பிளவுஸோட உயரம் அளவு வச்சு நம்ம இது ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து போறோம். பர்ஃபெக்டா இருக்கணும். இது எனக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் ஒரு பிளவுஸ் அளவு பிளவுஸ் லைனிங் நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. டேப்பு ஸ்கேலு எல்லாம் பாருங்க. இந்த பேக் சைடு நம்ம ஆம்கோ சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தையல் பிரித்து விடுவோம் இல்லைங்களா, டைட்டா இருந்தா அந்த சைடுல 2 பக்கமும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, 2 சைடும் எடுத்து இது மடிச்சுக்கோங்க. அந்த கழுத்து பீஸ் வந்துடும். இதுதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ். 11 இன்ச்சு. இது சின்ன பொண்ணுதான். அப்படிங்கிற ஒரு பொண்ணு கொஞ்சம் லீனா தான் இருப்பாங்க, ஒல்லியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போதும் 11 இன்ச்சு குத்துறது. 11 இன்ச்சு நம்ம பக்கத்துல இருந்து இப்படி சேஞ்ச் ஆயிட்டோம். நம்ம பக்கத்துல இருந்து இந்த சைடுக்கு 11 இன்ச்சு எடுத்துறோம். 11 இன்ச்சுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுதான் பிளவுஸ் நம்ம வரணும். இதுக்கு மேல நம்மளுக்கு வேலையே இது நம்ம மேல வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. இது உள்ளதான் நம்மளுக்கு பிளவுஸோட அளவு. 2 இன்ச்சு வைக்கிறது ஈரம் சுற்றுறது. இதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் சரிங்களா. பக்கம் எடுத்துக்கலாம். உயரம் சுற்றளவு இதெல்லாம் ஒரு பிளவுஸ் நம்ம சீக்கிரமா அது கட் பண்றது ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். அதுல பக்கத்து நம்ம படிக்கிறோம். பக்கத்து வந்து இந்த நேர் பார்த்துட்டு நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வருது உங்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்க 2 கால் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் விரிவா இருக்கும். சின்ன பொண்ணுங்க 2 வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச் சேர்த்து வந்தாலும் போயிருவோம். மடிக்கும் போது நம்ம 1/2 இன்ச் வச்சு 3 இன்ச் வந்து தோடு வந்து அந்த பொண்ணு வந்து பாதியில கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க. அதனால ஒரு 2 கால் வச்சிருக்கேன். இப்ப நம்ம
ஷோல்டர் எடுக்கிறோம். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு 4 இன்ச்சு சேர்த்து நீங்க 3 வச்சுக்கோங்க தையலுக்கு. நம்ம ஷோல்டர் இன்ச்சு வச்சிருக்கோம். நம்ம 4 இன்ச்சு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சு வைக்கணும். இப்போ நம்ம பிளவுஸ் போட்டுட்டு இங்க ஆம்போல் சைடு பாத்தீங்களா, சைடுல நம்ம தையல் பிரிக்கிற சைடு தையல் போற சைடு பாத்தீங்களா 4 தையல் வருவீங்களா, அங்க நம்ம கீழே இருந்து நம்ம மேல இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து அது 6.75 வருது. இந்த 6.75 அப்படி நீங்க வச்சிருந்தோம். தையல் மேலதான் வச்சிருக்கோம். தையல் இங்க இருக்கு. உங்களுக்கு 6 தான் வருது. நம்ம அந்த 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 6.25 தான் வருது. நம்ம அது 6.25 வச்சிருக்கோம். 7 கூட வச்சுக்கலாம். நம்ம 7 இன்ச்சு ஆம்கோல் போடுங்க. இப்போ ஆம்கோல் நம்ம சதுரம் போட்டுக்கலாம். தோல் நம்ம எங்க முடிச்சு தோல் எங்க முடிச்சிருக்கோமோ அங்க நமக்கு ஆம்கோல் வரலாம். ஒரு சதுரம் போட்டுருங்க. இது 1.5 நீங்க 1.5 இன்ச்சு கூட நீங்க வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். 1 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இன்னும் அழகா இருக்கும். நல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஆம்கோல் வச்சுட்டு மார்க் கொண்டு வந்தோம். ஆம்கோல் இப்ப நம்ம பேக் உயரம் நம்ம எடுக்கிறோம். கழுத்து உயரம் இப்படி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப நம்ம ஹைட் பார்த்தோம். பேக் மூக்கு உயரம் பாருங்க 7.5 இன்ச்சு. நீங்க 7 இன்ச்சு அப்படி வச்சிருக்கலாம். ஏன்னா நீங்க இங்க 6 இன்ச்சு குறைஞ்சிரும். அப்படிங்க வந்து 7 இன்ச்சு கரெக்டா அதே அளவே வந்துடும் உங்களுக்கு. நீங்க கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 7 இன்ச்சு வச்சிருக்கோம். அங்க எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா நீங்க மேல வச்சுக்கலாம். விருப்பப்படுறாங்க அந்த மாதிரி நீங்க பேசலாம். நீங்க போட்டு ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காரு அதே அளவுல நான் எடுத்துருக்கேன். 7.5 இன்ச்சுக்கு நம்ம மாத்திக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இதுல டாட் போட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு டாட் போட்டு நீங்க இது வளைய கொடுத்தீங்கன்னாதான் வரும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கொடுத்துறாதீங்க. 1/2 இன்ச்சு கொடுத்துச்சு 1 இன்ச்சு. இதுக்கு 1/2 இன்ச்சு. நம்ம உயரம் வந்து சுற்றல வந்து 11 இன்ச்சு வச்சிருக்கோம். கழுத்து உயரம் 7 பக்கத்து 2 வச்சிருக்கோம். தோல் 3 வச்சிருக்கோம். ஆம்கோல் உயரம் நம்ம 6.25 வச்சிருக்கோம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய அளவு மெஷர்மெண்ட். நீங்க லைனிங் நம்ம செக் பண்ணிடலாம். வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நம்ம ஒரு 2 இன்ச்சு மஸ்டார்ட் நம்ம போட்டு பாத்தீங்களா, அதுல ஒரு அல்சர் போட்டுருங்க. எந்த தான் நம்ம மடிச்சு தைக்கிறது அதுதான் உங்களுக்கு வந்து
கரெக்டா வரும். இந்த லெவலுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து கரெக்டா வரும். இந்த மடிப்புக்கும் இந்த மடிப்புக்கும் நம்மளுக்கு கரெக்டா நமக்கு வந்து மடிப்பு மாதிரி ஓகேங்களா. இதான் ஒரு பேக் சைடு. இந்த பேக் ஸ்லீவ் நம்ம மாட்ட போறோம். ஸ்லீவ் வந்து 2 துணியா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்படியே 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். வந்து நம்ம இப்ப வந்து இந்த சைட்ல ரைட் சைட்ல வந்து நம்ம பேக் சைடு அளவெடுத்தோம். இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம கைக்கு ஸ்லீவ்க்கு நம்ம அளவெடுக்க போறோம். கீழே வந்து 1 இன்ச் வச்சுருங்க. நீங்க எம்ஏ பண்ற மாதிரி இருந்தா 1 இன்ச் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க 2 தையல் போடுவோம்ல, நம்ம பட்டை தையல் ஒரு மடிப்பு பண்ணிச்சு அப்படியே நீங்க அரைஞ்சு விட்டீங்கன்னா போதும். இப்ப நான் வந்து அரைஞ்சிடுறேன். இப்போ அளவு வச்சிருக்கீங்களா, பேக் சைடு இப்படி திருப்பிக்கோங்க. கையில உள் சைட திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நம்ம கை சுற்றளவு எடுக்கலாம். எங்க ஆம்கோல் முடியுதோ அங்க இருந்து நம்ம சோல்டு பாத்தீங்களா, இங்க வந்து கை சுற்றளவு இதுதான் சுற்றளவு. உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 9 இன்ச் வருது. ஓகேங்களா. நம்ம வைக்க வேண்டும். 9 கரெக்டா இருக்கு. 9 சுற்றளவு 9 இன்ச்சு. இது வந்து அரைஞ்சு இருக்கேன். இப்போ உயிரை பார்க்கலாம். இப்போ தோல் பாத்தீங்களா, அந்த தோல்ல இருந்து நம்ம கை உயிரை எடுக்கிறோம். அவங்க என்ன அளவு கேட்டாங்களோ அந்த அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், கம்மியா இருந்தாலும் நீங்க கம்மியா வச்சுக்கலாம். ஏன்னா இங்க அந்த அளவு தான் கேட்டுருக்காங்க, இதே அளவு தான் கேட்டுருக்காங்க. பாருங்க நம்ம 5 வருது. இந்த தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து 6 வச்சுக்கலாம். நம்ம 6 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் அந்த 4 இன்ச்சு வச்சுட்டு 6 இன்ச்சு வைங்க. இப்போ ஒரு லைன் போட்டுடலாம். உயரம் சுற்றளவு பாருங்க. உயரம் வந்து நம்மளுக்கு 5 வந்தது பிளஸ் நம்ம 6 வச்சிருக்கிறோம். ஓகேங்களா. 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். சுற்றளவு 9. இது வந்து 4 மெத்தட் தான். ஈஸியா அந்த கை வந்து புரிஞ்சுடும். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் உயரம் பாத்தீங்கன்னா சின்னதா இவங்க சின்னதா ஆம்கோல் உயரம் இருக்கும். இது நீங்க கண்டிப்பா வைக்கணும். வச்சுட்டு கண்டிப்பா இது வைக்காத விட்டுறாதீங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அளவு எடுத்துருவாங்க. அப்படியே எடுக்காதீங்க. நம்ம இதோட அளவு எடுத்து நீங்க வச்சீங்கன்னா அந்த கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த மிஷன் வந்து கரெக்டா எடுத்துருப்பாங்க. உங்களோட இந்த அளவு இருக்கு இல்லைங்களா. நம்ம இப்ப உயரம் வச்சுட்டோம் பாருங்க. உயரம் வச்சுட்டோம். இங்க வச்சிருக்கோம் உயரம் பாருங்க. சுற்றளவு வச்சிருக்கோம். அது சுற்றளவு இங்க வச்சாச்சு 9 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ஆம்கோல் வந்து நம்ம கை உயரம் இது வரைக்கும் உயரம். ஓகேங்களா. இது நம்ம அளவு எடுத்துக்கிறோம். 3 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு சேர்த்து 4 3 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு சேர்த்து பாருங்க 4 இருக்குங்க. 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருந்து நம்ம வரணும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இங்க இருந்து இங்க வரணுமா இல்ல இங்க வரணுமா இல்ல இவ்வளவு தூரம் வரணுமா சந்தேகமா இருக்கும். அதனால என்ன பண்ணா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதும் பாருங்க. 3 இன்ச்சு உங்களுக்கு இது வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸ்லீவ் உங்களுக்கு வந்துருக்குங்களா. அப்படியே எஸ் ஷேப்ல நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். இங்க 3 இன்ச்சு. ஏன்னா நம்ம இங்க இருந்து வளைஞ்சு வருமா இங்க இருந்து வருமா அந்த டவுட் வரும். இங்க இருந்து வந்தா அது ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு நீட்டா வராது. இங்க இருந்து வருதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும். அதனால நீங்க ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாடியா இருந்தாங்களா ஒரு 3.5 வச்சுக்கலாம். சின்ன பொண்ணுங்க ஒரு 3 இன்ச்சு எல்லாருக்கும் ஒரு 3 இன்ச்சு போதும். கரெக்டா தான் இருக்கும் அது எல்லாமே. ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்லீவ் வச்சிடலாம்.
கிளி வச்சாச்சு. இப்போ அந்த நம்ம அரைஞ்சு விட்ட பாத்தீங்களா, அது நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு அர்க்காட் போட்டுடலாம். நம்ம இது அர்க்காட் நம்ம போறது இருக்குன்னா சோல்டர் சைட் ஜாயின் பண்ணி இது மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க மறக்காம பண்ணிட்டீங்கன்னா பிளவுஸ் நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்து போட்டு நீங்க அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மடிப்புக்கு நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது நம்ம அர்க்காட் போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த தையலுக்கு நேரம் நம்ம வச்சிருந்தாவே மடிப்பு அர்க்காட்டுக்கு நேரம் வச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க அர்க்காட் போடாம விட்டீங்கன்னா கை வைக்கும் போதோ இந்த எப்படி சின்னதா வந்துடும். அப்ப ஒரு பக்கம் 10 ஒரு பக்கம் 10 போயிடும். இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கை வெட்டியாச்சு. வாங்க நம்ம வந்து பஸ்ட் பேக் சைடு வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட் வெட்ட போறோம். இது வந்து 2 துணியா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்படியே 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். வந்து நம்ம இப்ப வந்து இந்த ரைட் சைட்ல வந்து நம்ம பேக் சைடு அளவெடுத்தோம். இப்ப லெஃப்ட் சைடு வந்து நம்ம கைக்கு ஸ்லீவ்க்கு நம்ம அளவெடுக்க போறோம். கீழே வந்து 1 இன்ச் விட்டுருங்க. நீங்க எம்என் பண்ற மாதிரி இருந்தா 1 இன்ச் விட்டுக்கோங்க. இல்ல நீங்க தேய் போறோம்ல நம்ம பட்டத்தை எடுத்துங்கிற ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படியே நீங்க அரைஞ்சு விட்டீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து அரைஞ்சு விடுறேன். இப்போ அளவு பிளவுஸ் இருக்குங்களா, பேக் சைடு இப்படி திருப்பிக்கோங்க. கையில உள் சைட திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நம்ம கை சுற்றளவு எடுக்கலாம். எங்க ஆம்கோல் முடியுதோ அங்க இருந்து நம்ம சோல்க்கு பாத்தீங்களா, இங்க வந்து கை சுற்றளவு இதுதான் சுற்றளவு. உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா? நம்ம வைக்க வேண்டாம். 9 கரெக்டா இருக்கு. 9 சுற்றளவு 9 இன்ச்சு. இது வந்து அரைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ உயிரை பார்க்கலாம். இப்போ தோல் பாத்தீங்களா, அந்த தோல்ல இருந்து நம்ம கை உயிரை அனுப்புறோம். அவங்க என்ன அளவு கேட்டாங்களோ அந்த அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், கம்மியா இருந்தாலும் நீங்க கம்மியா வச்சுக்கலாம். ஏன்னா இங்க அந்த அளவு தான் கேட்டுருக்காங்க, இதே அளவு தான் கேட்டுருக்காங்க. பாருங்க நம்ம 5 வருது. இந்த தையலுக்கு அரைஞ்சு சேர்த்து 6 வச்சுக்கலாம். நம்ம 6 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் அந்த 4 இன்ச்சு வச்சுட்டு 6 இன்ச்சு வைங்க. இப்போ ஒரு லைன் போட்டுடலாம். உயரம் சுற்ற பாருங்க. உயரம் வந்து நம்மளுக்கு 5 வந்து பிளஸ் நம்ம 6 வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? 6 இன்ச்சு வச்சிட்டோம். சுற்றளவு 9. வந்து 4 மெத்தட் தான். ஈஸியா அந்த கை வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் உயரம் பாத்தீங்கன்னா சின்னதா சின்னதா ஆம்கோல் உயரம் இருக்கும். இது நீங்க கண்டிப்பா வைக்கணும். வச்சுட்டு கண்டிப்பா இது வைக்காத விட்டுறாதீங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அளவு எடுத்துருவாங்க. அப்படியே இருக்காதீங்க. நம்ம இதோட அளவு எடுத்து நீங்க வச்சீங்கன்னா அந்த கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து கரெக்டா எடுத்துருப்பாங்க. இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்ப உயரம் வச்சுட்டோம். பாருங்க உயரம் வச்சுட்டோம். இந்த வச்சுருக்கோம் உயரம். பாருங்க சுற்றளவு வச்சிருக்கோம். அது சுற்றளவு இங்க வச்சாச்சு 9 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஆம்கோல் வந்து நம்ம கை உயரம் இது வரைக்கும் உயரம். ஓகேங்களா? இது நம்ம அளவெடுக்கிறோம். 3 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு சேர்த்து 4. 3 இன்ச்சு வருது. 6 இன்ச்சு சேர்த்து பாருங்க 4 வச்சுல 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருந்து நம்ம வருதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருப்பாரு. இங்க இருந்து இங்க வரணுமா இல்ல இங்க வரணுமா இல்ல இவ்வளவு தூரம் வரணுமா சந்தேகமா இருக்கும். அதனால என்ன பண்ணா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு போதும். பாருங்க 3 இன்ச்சு. உங்களுக்கு இது வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸ்லீவ் உங்களுக்கு வந்துருச்சுங்களா? அப்படியே எஸ் ஷேப்ல நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். இங்க 3 இன்ச்சு ஏன்னா
நம்ம எங்கிருந்து முடிஞ்சு வருமா இங்க இருந்து வருமா அந்த டவுட் வரும். இங்க இருந்து வந்தா அது ஒரு மாதிரியா இருக்கும், நீட்டா வராது. இங்க இருந்து வருதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால இங்க ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பாடியா இருந்தாங்களா ஒரு 3.5 வச்சுக்கலாம். சின்ன பொண்ணுங்க ஒரு 3 இன்ச்சு போடும், எல்லாருக்கும் ஒரு 3 இன்ச்சு போதும், கரெக்டா இருக்கும் அது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் வச்சிடலாம். ஸ்லீவ் வச்சாச்சு. இப்போ அந்த நம்ம அரேஞ்ச் விட்ட பாத்தீங்களா, அது நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு அர்க்காட் போட்டுடலாம். நம்ம இது அர்க்காட் நம்ம போறது இருக்குன்னா ஷோல்டர் கை ஜாயின் பண்ணிட்டு இது மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க மறக்காம பண்ணிட்டீங்கன்னா பிளவுஸ் நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்து போட்டு நீங்க அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மடிப்புக்கு நேரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம அர்க்காட் போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த தையலுக்கு நேரம் நம்ம வச்சிருந்தாவே மடிப்பு அர்க்காத்துக்கு நேரம் வச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க அர்க்காட் போடாம விட்டீங்கன்னா கை வைக்கும் போதும் இப்படி சின்னதா வந்துடும். அப்ப ஒரு பக்கம் 10 ஒரு பக்கம் 10 போயிடும். இதுதான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கை வெட்டியாச்சு. வாங்க நம்ம வந்து பஸ்ட் பேக் சைடு வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட் வெட்டப்போம். இப்போ கை வெட்டணும் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கார்பா இருக்கும் பாருங்க, 2 துணி அந்த இடத்துல நீங்க தைப்போங்க. இப்போ நம்ம முன்பக்கம் வெட்ட போறோம். இப்படி போட்டுட்டு நீங்க பாருங்க ஓபன் பக்கத்துல இங்க பாருங்க கார்பா இருக்கும். இந்த சைடு வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா கரெக்டா நேரா துணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பேக் சைடு வெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இது நம்ம கிராஸ் பீஸ். ஓகேங்களா? இந்த கிராஸ் பீஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்னருக்கு வரணும். உங்களுக்கு அது டவுட்டா கிராஸ் வைக்கிறது அப்படின்னு டவுட்டா இருந்ததுன்னா பாருங்க ஒரு மார்க்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல இப்படி வைக்காதீங்க, இப்படி வைக்காதீங்க. பாருங்க இப்படியும் கொண்டு வைக்காதீங்க. பாருங்க இந்த சார்பா குறுக்க வச்சிருங்க. ஓகேங்களா? இதை ஒரு மார்க் போட்டுருங்க. இதுதான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கான கரெக்டான ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் வந்து நம்ம இந்த கிராஸிங்க்கு கரெக்டா நம்ம மெத்தட்ல வச்சுருவோம். இப்ப உங்களுக்கு கிராஸ் வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? பாருங்க இந்த கிராஸ் வந்துருச்சு. இப்ப இந்த கிராஸ் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதுவே வந்து அப்படியே ஒரு ஜெராக்ஸ் நம்ம எடுக்கணும். நம்ம முன் பாக்கத்துக்கு அப்படியே ஒரு ஜெராக்ஸ். ஓகேங்களா? ஜெராக்ஸ் எடுத்துருங்க. ஆம்கோல்ல அதே ஜெராக்ஸ் தான் இருக்கணும். நான் இதுல எப்படி வந்து முன் பாக்கத்துக்கு அப்படியே மெஷர்மெண்ட் ஒரு 4 ஒரு மெத்தட் தான் மாறும். அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம். ஓகேங்களா? பேக் சைடு கிளாத் நம்ம எடுத்துக்கோம். பாருங்க இப்போ பிளவுஸ் திருப்பிக்கோங்க. கொச்சி பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்க இப்போ ஷோல்டர், இதுதான் ஷோல்டர் உங்களுக்கு. இப்போ இந்த ஷோல்டர்ல இப்படி பிடிச்சிட்டு இந்த டாட் இப்படி பிடிச்சிட்டீங்கன்னா இது கிராஸ் வந்து. ஓகேங்களா? இது வந்து நீங்க இது போக கூடாது, விடக்கூடாது. கரெக்டா வச்சுட்டு இப்படி நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு தேர்ச்சி வச்சுக்கோங்க. இதுல என்ன அளவு இருக்கோ அதுவே அப்படியே வைங்க. கரெக்டா 11 இன்ச்சு பாருங்க. 11 இன்ச்சு உங்களுக்கு வருது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பாருங்க ஒயிட் கலர்ல இங்க பாத்தீங்களா நம்ம ஓவர்லாப் போட்டுருக்காங்களா, அது வரைக்கும் 11 இன்ச்சு நம்ம இந்த சென்டர் பார்ட்ல நம்ம இங்க வைக்கிறோம். சென்டர் வைக்கணும். நீங்க இப்படி வைக்கிறாதீங்க, இப்படி வைக்கிறாதீங்க, கிராஸ் உங்களுக்கு வராது. நம்ம 2 சென்டர் இந்த ஷோல்டர் 2 சென்டர் பார்ட்ல நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா பாருங்க 11 இன்ச்சு இங்க நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? இது கிராஸ் வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே நம்ம அந்த பொட்டி பீட்டுல நம்ம இந்த கை திருப்பிட்டு பாருங்க முன்கழுத்து உயரம். நம்ம பேக் சைடு கழுத்து உயரத்துக்கு நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம்ங்களா, இப்ப இது முன்கழுத்து உயரம் அப்படின்னு இது பாருங்களா. ஷோல்டர்ல இருந்து நம்ம வைக்கிறோம். எத்தனை இன்ச்சு வருதுன்னா 5 தான் வருது. அந்த 5 நீங்க அப்படின்னு பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும்.
பாருங்க 5 தான். ஓகேங்களா? 5 நம்ம அப்படி வைக்கிறோம். 5 வச்சுட்டு இப்ப நம்ம அப்படி அதை சதுரமா இங்க இருந்து இந்த கோட்டுல இருந்து நம்ம வைக்கிறோம். இது நம்மளுக்கு அளவு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு அளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 4 இன்ச்சுக்கும் ஒரு வளைய போட்டுக்கலாம். போட்டு பாருங்க 20 பீஸ் பிளவுஸ் உயரமே நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அந்த பட்டி சேர்க்கக்கூடாது. நம்ம பட்டி சேர்க்காம அந்த கிராஃபுக்கு மட்டும் நம்ம அளவு எடுக்கிறோம். நம்ம வெட்டுறது வந்து கிராஸுக்கு மட்டும்தான். பாருங்க, கிராஸுக்கு மட்டும்தான் நம்ம அளவு எடுக்கிறோம். இப்போ வந்து கழுத்து பீஸ்ல இருந்து மேல் பக்கமா வச்சோம்னா பாருங்க 5 கரெக்டா அந்த 5 நம்ம இங்க வச்சுக்கிறோம். இது வந்து 5 ஓகேங்களா? அப்புறம் அப்படியே வந்து ஆம் போட்டு அங்க இருந்து இங்க ஓகேங்களா பட்டி வரைக்கும் பட்டி சேர்க்கக்கூடாது. வைக்கிறோம் நம்ம இதெல்லாம் 4 தான் வருது. அப்படிங்கும்போது ஒரு சேர்த்துக்கணும். கைக்கு 1/2 இன்ச்சு பட்டிக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தி அது பாருங்க. இப்போ நம்ம பட்டிக்கு தான் எடுத்தோம். ஒரு நெல்ட்டு உயிரை எடுத்தோம். நம்ம கிராஸ் உயிரை எடுத்தோம். முன்கைக்கு பீஸ் உயிரை எடுத்தோம். கொக்கி பீஸ் உயிரை எடுத்தோம். இப்ப நம்ம ஆம்கோல் உயிரை எடுத்தோம். ஓகேங்களா? பட்டி வரைக்கும் தான் நம்ம எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 4 வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்தி அரைஞ்சு மடிக்கிறதுக்கு அரைஞ்சு விட்டு 5 வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க 5 வச்சு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்க கொக்கி பீஸுக்கும் நம்ம கிராஸ் பீஸுக்கும் பட்டு வளைய வந்துருக்கீங்களா? இவ்வளவுதான் பிளவுஸோட மெத்தேட். இவ்வளவுதான் உங்களுக்கு ஈஸியான புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப வாங்க நம்ம கட்டிங் போட்டுடலாம். பாருங்க கிராஸ் பீஸுக்கு நம்ம இப்படிதான் கட் பண்ணணும். ஒரு போட்டு காட்டுறேன். பொறுமையா துணி நவராம நீங்க பொறுமையா கட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த பட்டி பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து பட்டி கட்ட போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சைடு பாருங்க மடிப்பு 2 பீஸ் இருக்கும். 2 பீஸ் நம்ம கை வந்து 1 இன்ச்சு விட்டுடுங்க. மடிப்பு தைக்க வச்சுங்க. 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு மார்க் எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கும் நம்ம அதை வச்சுக்கணும். என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிளவுஸ்ல இதுதான் பட்டி. கொக்கி பக்கம் எடுத்துடாதீங்க. கொக்கி பீஸ் பக்கம் அளவு சின்னதா தான் வரும். காஜா பீஸ் பக்கம் தான் அளவு மெஷர்மெண்ட் அதிகமா வரும். ஏன்னா நம்ம இதை உள்ள அரைஞ்சு மடிச்சு வைக்கிறதுனால நமக்கு அளவு கம்மியா வரும். பாருங்க இது 8 தான் வருது. நம்ம கொக்கி பீஸ் பக்கம். காஜா பீஸ் பக்கம் பாருங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 8 வருது. அப்படிங்கும்போது நீங்க வந்து கொக்கி பீஸ் பக்கம் என்னைக்குமே நீங்க பட்டி எடுத்துறாதீங்க. இப்ப நம்ம காஜா பீஸ் பக்கம் கம்மியா வைக்காதீங்க. நம்ம வெட்டி எடுத்துடலாம். கம்மியா அளவு போட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜாயின் போட முடியும். அது நம்ம ரிஸ்க் கொஞ்சம். ஓகேங்களா? இது 1 இன்ச்சு மடிச்சு கொடுத்துட்டேன். ஒரு நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்க இதுக்கு ஒரு 3 மெத்தட் தான். நீங்க வந்து நம்ம அப்படியே ஆகணும்.
2 உயரம் 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 வைக்கிறோம். 2 உயரம் அளவு சேர்த்து நம்ம 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 3 இன்ச்சு உயரம் வச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு உயரம் 2 சைடு தான் உயரம். இப்ப 2 தான் வருது, 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 2 வைக்கணும். 2 தான் வருது, நம்ம 6 இன்ச்சு தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 2 இன்ச்சு வைக்கிறோம். அந்த 2 இன்ச்சுக்கும் 3 இன்ச்சுக்கும் 2 இன்ச்சு நம்ம லைன் கொண்டு வரலாம். அப்படியே லைட்டா ஒரு பாலை ஷேப் மாதிரி வரும் பாருங்க. அந்த லைட்டா உங்களுக்கு தெரியும் பாருங்க, தெரியுதுங்களா? அந்த பாலை ஷேப் அப்படியே அதை அழகா நீங்களே வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? பட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க 2 பட்டி நம்ம வெட்டியாச்சு. 2 பட்டிக்கு நம்ம அர்த்தாட் போட்டுடலாம். நம்ம வந்து பிளவுஸ் வந்து அளவு மெஷர்மெண்ட் தான் அப்படிங்கும் போது ஒரு பட்டி நம்ம ஒரு கொஞ்சம் பண்ணிக்கிறோம். பட்டி 2-3 பட்டி நம்ம வெட்டிக்கலாம். இதோட இந்த அர்த்தம் கொஞ்சம் நம்ம உள்ள மடிச்சு தைக்கிறோம், அதனால வந்து ஈவனா இருக்கும். பாருங்க 2 பட்டி 3 4 6 பட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம லைனிங் போட்டு எப்படி கட் பண்ணலாம்னு உங்களுக்கு பாருங்க. இதுதான் கிளாத்து. இங்க பாருங்க, அந்த பிளவுஸுக்கு கொஞ்சம் சின்னதான் பாருங்க, 80-70 பாயிண்ட் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம புடவையில கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 15 பாயிண்ட் தான் ஒரு சேர்த்து கட் பண்ணிட்டேன். இப்ப அந்த கொஞ்சம் பிளைனா இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே நம்ம ஒரு டிசைன் அப்படி கை ஒரு மாடலும் பேக் சைடு ஒரு மாடல் நம்ம தைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். இது ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். பேக் சைடு நம்ம அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு. நீங்க பேக் சைடு ஒன்னும் அளவோ இதோட அளவு எடுத்துனீங்களா அப்படி கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம இதை அப்படியே பேக் சைடு வச்சு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். நம்ம லைனிங் ஈஸி தான். நீங்க ஏதோ கஷ்டமா இருக்குமோ அப்படின்ட்டு தைக்காம ஓரமா மிஷின் வைக்கிறாங்க. வீட்டுல எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்துடும். அப்படியே நீங்க வந்து இப்பதான் பாக்குறீங்க இது பண்றோங்க. நம்ம ஊசி போட்டு சரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? 2வது ஒரு விஷயம்னா, நீங்க பாருங்க உள்துணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உள்துணி கரெக்டா இருந்தாலும் நம்ம வந்து கட்டுப்படி கரெக்டா இருக்கணும். இல்ல பாருங்க, உள்துணி உள்ள இருக்கும், நம்ம மேல துணிட்டு கரெக்டா நினைச்சுட்டு நம்ம அப்படியே போட்டு வெட்டிடுவோம். அதனால உள்துணியும் கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா வச்சுட்டு பாருங்க ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க, அங்கங்க பின் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன தப்பு இல்லை, நீங்களா கொஞ்சம் விஷயம் மட்டும் பாருங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இதெல்லாம் வெட்டியே தான் எடுக்க போறோம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணலாம்.
செஞ்சு நம்ம இத ஜாயின் பண்ணிட்டு அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 4 இன்ச்சு 6 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க புதுசா கத்துக்கிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறமா நீங்க சரி உங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் கொண்டா போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வெட்ட போறோம். நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது ஸ்லீவ் எடுத்துக்கலாம். அழகா இருக்கும். செட்டு முட்டு பாருங்க, நீட்டா இருக்கும். கை சுத்தா செஞ்சுங்களா, அதனால ஸ்லீவ் போதும். உங்க கை இது நம்ம அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். கைனா ஈஸிதான் உங்களுக்கு, நீங்க பயந்து தேவையில்லை. அது இது அப்படியே வச்சு இதோட பேசி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம முன்பாக்கத்துக்கு நம்ம கட்ட போறோம். சரிங்களா? கொஞ்சம் சேர்த்து இருக்கிறதுனால இங்க வைக்கிறேன். இது எப்பவுமே கிராஃப்ட் தான், உங்களுக்கு நீங்க பயந்து தேவையில்ல. பாருங்க, இது கிராஃப்ட் வந்து இது கிராஃப்ட், இந்த கிராஃப்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கிராஃப்ட். ஓகேங்களா? இந்த பத்தி பார்த்துக்கோங்க. இது கிராஃப்ட் இப்படி வரணும். அப்ப நீங்க துணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல் கிராஃப்ட். ஓகேங்களா? இது ஒரு நம்ம டைனிங் டேக்கு இது ஒரு கேஸ் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோம். இங்க ஃபுல்லா பாருங்க, நான் ஒரு ஈஸியான மெத்தட்ல லைனிங் பிளவுஸ் விட்டுறாதீங்க. நீங்க நல்லா புரியும். தைக்கும் போது நல்லா பாருங்க. நீங்களே இந்த பிளவுஸ் வந்து நீங்க கட் பண்ணி நீங்களே தைச்சு ஈஸியா நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க. நீங்க கஸ்டமர் கூட நீங்க தைச்சுக்கலாம். நவரும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். நானும் கரெக்டா இது பண்ணிடுவேன். நீங்க கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. பின் பண்ணிட்டு நீங்க தைச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ரெண்டாவது நாள் என்னன்னா சிசர் கொஞ்சம் சரியா கட்ட மாட்டேங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிசர் கீழே விழுந்துருச்சு, சாணம் குடிக்கணும். அதனால கொஞ்சம் இல்லாத பிளவுஸ் வெட்டி எடுத்துக்கலாம். சிசர் மட்டும் தயவு செய்து கீழே விழுவாது பாத்துக்கோங்க. ஏதோ தவிர கீழே விழுந்துருச்சு, நீங்க கீழே விழுவாத பாத்துக்கோங்க. குழந்தைங்க பக்கத்துல இருந்தா கூட சிசர் வைக்காதீங்க. மேலே எடுத்து வைக்காதுங்க. ஒளி பையில போட்டு எடுத்து மேல வந்து உயரமா மாட்டிட்டுங்க. சிசர் குழந்தைங்க கையில நம்ம சாணம் குடிச்சு வச்சிருக்கோம். குழந்தைங்க வந்து சிசரை வந்து கையில அப்படின்னு தொட்டாவே வந்து குழந்தைங்க ஏதாவது சொன்னது காயிடும். அதனால நீங்க தனியா எடுத்து சிசர் சாணம் குடிச்சீங்கன்னா எடுத்து நீங்க மேல மாட்டி விட்டுருங்க. வீட்டுல தைக்கிற மாதிரி இருந்தா. அதுல கடல் சிசங்க தான் கேட்கண்டேன். வீட்டுல சிசங்க சிசர் கொஞ்சம் காமிச்சு கொஞ்சம் எடுத்து ஒரு பேக்ல போட்டு மேல மாட்டி வச்சுருங்க. நம்ம வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இது நம்ம ஒவ்வொரு பீஸ் வெட்டணும் இல்லைங்களா, அதனால இந்த உள்பீஸை வச்சு இந்த மேல் பீஸ் எடுத்து நம்ம 2 பட்டி வைக்கிறோம். 2 பட்டி போதும் மேல் பக்கம் மட்டும். இந்த கிளாத்ல 2 பட்டி போதும். கட் பண்ணிடலாம். கட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒன்று விட்டு கொள்ள கட் பண்ணிக்கோங்க.
கிளாஸ் ஒரு டைம் நம்ம பட்டி வெட்டியாச்சு. முன்பாகம் பையு, இது பின்னாடி பேக் சைடு. ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம வந்து கட் பண்றது நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதை எப்படி நான் உங்களுக்கு தைக்கிறதுன்னு சொல்லி தரேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அடுத்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு மாடல்ல கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக் எல்லாம் உங்களுக்கு தைச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ராக் எல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு நீங்க ஈஸியா கத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல கட் பண்ணி தைச்சு காட்டுறேன். ஃப்ராக் நீங்க என்ன கமெண்ட்ல கேக்குறீங்களோ சொல்லுங்க. உங்களுக்கு கமெண்ட்ல என்ன உங்களுக்கு என்ன ஐடியா உங்களுக்கு தோணுதோ, என்ன உங்களுக்கு தோணுதோ சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் தைச்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.